கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திற்கான ஆண்டவருடைய வாக்குத்தத்த செய்தி பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். மனிதனுடைய வாழ்விலே பலவிதமான காலங்கள் கடந்து போகிறது. நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சில காலம் கண்ணீரின் காலத்தில் நாம் கடந்து போயிருக்கலாம், சில காலம் உபத்திரவத்தின் காலத்தில் கடந்து போயிருக்கலாம், இன்னும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் காலத்தில் கூட நாம் கடந்து போயிருக்கலாம். அதே நேரத்தில் அநேக ஆசீர்வாதமான காலங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு அற்புதமான வசனம்தான், ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இந்த ஜூன் மாதம் அமையும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், விசுவாசிக்கிறேன். நல்ல காரியங்கள், நல்ல காலேஜில் இடம், நல்ல வேலை, நல்ல திருமண காரியங்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு சில வசனத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கொடிதான காலங்கள் வரும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல நாட்களை எதிர்நோக்கி இருக்கிற நாம் சற்று எச்சரிக்கையாய் இருக்கணும். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கொடிதான காலங்கள் வருகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். நாம் தெய்வ பயத்தோடு, தெய்வ பக்தியோடு, ஞானத்தோடு கூட நாம் நடவாவிட்டால் கொடிய பிசாசு நம்முடைய வாழ்விலே கொடிதான காலங்களை கொண்டு வந்து விடுவான். ஒரு முற்கோபம் போதும் நம்முடைய வேலையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து விடும். ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு போதும், வண்டி ஓட்டி கொண்டிருக்கிற நீ, இல்லாவிட்டால் காரிலேயோ லாரியிலேயோ போய் கொண்டிருக்கிற நீ, ஒரு சின்ன தவறு, ஒரு கவனக்குறைவிலே நீ நடந்து விட்டால் போதும், உனக்கு ஒரு வேதனையின் காலமாய் அது மாறிவிடும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அறிவிக்கிற நான், நீங்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். நாம் கொடிய காலத்தில் பிசாசின் கரத்தில் அகப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை. எல்லா நேரத்திலும் மிகுந்த ஞானமாய், மிகுந்த ஒரு ஆலோசனை உள்ள ஒரு மக்களாய், தெய்வ பயத்தோடு, விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். ஏனோ தானோ என்று நாம் இருந்து விட்டால் பிசாசு நம்மை சுற்றி சுற்றி வருகிறான். எந்த விதத்தில் இந்த குடும்பத்தில் நுழையலாம், எந்த விதத்தில் இந்த தொழிலில் நுழையலாம், யார் மூலமாக இவர்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வரலாம் என்று பிசாசு நம்மை சுற்றி வருகிறான். நீங்கள் தான் மிகுந்த கவனமாய், மிகுந்த ஜெபத்தோடு கூட நல்ல காலங்களுக்காக பிரயாசப்படணும். நல்லதையே நினையுங்க, நன்மை நிச்சயமாய் வரும். விசுவாசத்தோடு காணப்படுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காலங்கள் வருகிறது என்கிறதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ பட்டயத்தினாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். ஏசாவை பார்த்து அவனுடைய தகப்பன் ஆசீர்வதித்து சொல்லுகிறான். சகோதரன் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை, சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றினான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கூட நான் தான் ஏசா என்று சொல்லி அதையும் வாங்கி கொண்டு அவன் கடந்து போய்விட்டான். இப்பொழுது ஏசாயா ஈசாக்கினிடத்தில் வந்து கதறுகிறான், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அப்பொழுது ஈசாக்கு தன் மகனுக்காக கண்ணீரோடு செபிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீ மேற்கொள்ளும் காலம் ஒன்று வரும். எனக்கு அன்பானவர்களே,
நான் விரும்புவது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மேற்கொள்ளும் ஒரு காலம் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏதோ ஒரு பிடியில் இருக்கிறாய், ஒரு சாபத்தில் இருக்கிறாய், ஒரு போராட்டத்தில் இருக்கிறாய், வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. பாஸ்டர், இந்த வருஷம் ஆரம்பித்ததில் இருந்து ஒன்று மேல் ஒன்று, ஒன்று மேல் ஒன்று பிரச்சனை, போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எப்படியோ என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று நீ கலங்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மேற்கொள்ளும் ஒரு காலம் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு வருகிறது. என்னோடு நீ ஜெபிக்கும் பொழுது, நீ வேதத்தை ஆராய்ந்து உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது மேற்கொள்வாய். வேதத்தில் நிறைய பேர் மேற்கொண்டார்கள். மோசே பார்வோனை மேற்கொண்டான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே பஸ்கா ஆட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. பார்வோனுடைய பிடி தளர்ந்தது. அவனுடைய சேனை செங்கடலில் அழிந்தது. மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு பார்வோன் உன்னுடைய வாழ்க்கையை அவன் எல்லா விதத்திலும் இடைஞ்சலாய் உன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை கொண்டு வருகிறானோ, அந்த ஒரு பார்வோனை என் ஆண்டவர் மேற்கொள்கிற ஒரு அபிஷேகத்தை உனக்கு தர முடியும். நிச்சயமாய் ஆண்டவர் தர முடியும். உன்னை யாரும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் ஒருவரே உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமைதனத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எத்தனையோ ஆண்டுகள் யோசேப்பு அடிமையாய் சிறைச்சாலையில இருந்த பொழுது ஒரு நாளிலே மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் அவனுக்கு தந்தார். மிகுந்த ஜெபத்தோடு மிகுந்த அர்ப்பணிப்போடு இருந்த அவனுக்கு பார்வோனுடைய சந்தேகத்தை, அவனுடைய சொப்பனத்தினுடைய ரகசியத்தை மிக ஞானமாய் அவன் சொல்லும் பொழுது அவனுடைய உபத்திரவத்தை அவன் மேற்கொண்டு, அவன் மேலிருந்த பழியை அவன் மேற்கொண்டு, அவன் மேலிருந்ததான எல்லா சாபத்தையும் மேற்கொண்டு அவன் பார்வோனுக்கு அடுத்தவனாய் எகிப்து தேசத்தினுடைய தலை சிறந்த ஒரு மனிதனாய் நின்றான். ஆண்டவரும் உனக்கு அப்படிதான். நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஞானம் உனக்குள் கிரியை செய்ய வேண்டும். தேவ ஞானம் யாருக்கு கிரியை செய்யும்? தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய உலக ஞானத்திலே ஓடுகிறார்கள், தோற்று விடுவார்கள். ஆனால் ஒரு தேவ மனுஷன் உலக ஞானத்தோடு, தனக்கு கொடுக்கப்பட்ட திறமையோடு, தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே இந்த உலக ஞானம், அறிவு, என்னுடைய திறமைகள், என்னுடைய படிப்பு எல்லாம் நீர் கொடுத்தது என்று அவன் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் மேற்கொள்ளும் ஒரு காலத்தை கொடுப்பார். ஒரு வசந்த காலமும் வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். இதோ அத்திமரம் தன் துளிர்களை விடும் பொழுது வசந்த காலம் வந்தது என்று அறிகிறீர்களே. இயேசு இன்னொரு இடத்தில் சொன்னார், கனி கொடுக்கும் காலம், கனி காலம் வந்த பொழுது அவர் தன்னுடைய கனியினுடைய பங்குக்காக வேலையாட்களை அனுப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் வரும், கனி கொடுக்கிற காலம் வரும், சமாதான காலம் வரும். ஆனால் அந்தந்த காலத்தில் என்ன செய்யணும் அதை செய்யணும். வசந்த காலத்தில் துளிர்கள் வளர்ந்து பெருகுவதை போல வசந்த காலத்தில் நீ உன்னுடைய உழைப்பை அதிகரிக்கணும், உன்னுடைய வேலையை அதிகரிக்கணும். உனக்கு பல இடங்களில் வாய்ப்புகள் வரும். ஓடி ஓடி உழைக்கணும். அந்த நாட்களில் துளிர் வருகிற நேரம், உன்னுடைய தொழில் துளிர்க்கிற நேரம், உன்னுடைய ஊழியம் துளிர்க்கிற நேரம், அங்கே நீ சும்மா இருக்க முடியாது அல்லவா? ஸோ ஆகவே இன்றைக்கு ஒரு தேவ மனுஷன் காலங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய உழைப்பு இது இருக்குமேயானால் நிச்சயமாகவே தேவன் உன் காலத்தில், உன்னுடைய குடும்பத்தின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் மாற்றுவார். நீ ஒரு திருமண காலத்திற்குள் பிரவேசிக்கிறாயா? அது நேர்த்தியாய் இருக்க வேண்டுமானால் மகளே, ஒரு அருமையான ரூத்தாய் மாறு. இயேசுவின் தாயாகிய மரியாளை போல கிருபை பெற்ற மகளாய் மாறு. ஒரு அருமையான தானியேலாய் மாறு. ஒரு அருமையான யோசேப்பாய் மாறு. ஆண்டவர் ஏன் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டார்? அவர் தங்கள் காலத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை வைத்துதான் அவர்களுடைய ஆசீர்வாதம். விதைக்கிற காலத்தில் தூங்காதே, அறுவடை செய்கிற காலத்தில் தூங்காதே.
விதைக்கும் பொழுது விதை, அறுவடை செய்யும் பொழுது அறுவடை செய். நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் காலங்கள் ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். உன் காலம் ஆசீர்வாதமாய் மாற தேவனோடு இணைந்து நீயும் செயல்படுவாயா? இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேர்த்தியான மாதமாய் வைக்க போகிறார். ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாயா? விசுவாசத்தோடு ஆரம்பி, அற்புதம் நடக்கும். உன்னுடைய திருமண காரியத்துல விசுவாசத்தோடு கூட காரியங்களை செய். நல்ல ஒரு அருமையான ஒரு திருமண வாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியமா? தேவ சமூகத்தில் செபித்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவர் தருகிற அற்புதமான குழந்தையை ஏற்ற நாளில் நீ பெற்றெடுக்க முடியும். ஆண்டவருக்கு கொடுத்த ஊழியமும் அப்படிதான். அதினதின் காலத்தில் அந்த ஊழியம் வளரும். இப்பதான் ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு பெரிய ஊழியமாய் மாறும் என்று சொல்ல முடியாது. கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், வனாந்தரம் இருக்கும். ஆனால் நாட்கள் வரும், உன்னுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து உன்னை செழித்து ஓங்க பண்ணுவார். ஆகவே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தின் நேர்த்தியாய் செய்வார். துன்பத்தில் இருந்தாலும் பாடுகளில் இருந்தாலும் சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரமாய் இருப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லுங்க. அவர் உங்களை அழகாய் நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பு பரிசுத்தமுள்ள என் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த ஜூன் மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று ஆண்டவரே ஒரு கலக்கத்தில், ஆண்டவரே ஒரு துயரத்தில் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவருடைய இந்த ஆறுதலின் வார்த்தையையும் ஆலோசனையையும், இந்த நம்பிக்கையான என் தேவனாகிய இயேசுவின் வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்த வசந்த காலத்தை நான் பயன்படுத்தல, ஆண்டவர் கொடுத்த கனி கொடுக்கும் காலத்தை ஆண்டவரே நான் பயன்படுத்தல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தலே என்று ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் மனதிலே குத்தப்பட்டு ஜெபிப்பார்களேயானால், இயேசுவே நீர் அவர்களை மன்னியும். நானும் எத்தனையோ முறை என் காலங்களை பயன்படுத்தாமல் போனேன். எனக்கு இரக்கம் பாராட்டினீரே, இவர்களுக்கும் இரக்கம் பாராட்டி இந்த நாளில் இருந்து இவர்கள் தங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற ஞான இருதயத்தை அவர்களுக்கு கொடுங்க. சமாதானத்தின் காலம் வரட்டும், ஆசீர்வாதத்தின் காலம் வரட்டும், பெருக்கத்தின் காலம் இவர்களுக்கு வரட்டும், உயர்வின் காலம் இவர்களுக்கு வரட்டும், மகிழ்ச்சியான காலம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். நம்பிக்கையோடு இந்த காலத்தில் நான் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் என்பதை நம்பி ஜெபத்தோடு விசுவாசத்தோடு பிரயாசம் எடுக்கட்டும். நீரபடி செய்கிறபடினால் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை திரும்ப வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வருகிற ஜூன் மாதம் 9, 10, 11 3 நாட்கள் நாகர்கோயில் மீட்டிங்க்கு வருகிறேன். வாருங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமாயிருங்க. காட் பிளஸ் யூ.